நல்லக்கண் அவர்கள் மறைந்தார் என்று சொல்வதை விட மக்கள் நெஞ்சங்களிலே நிறைந்தார். மனிதநேயத்தின் உச்சம் மார்க்சியம். அந்த மார்க்சியத்தை கடைசி வரை ஒரு செகண்ட் கூட விசகாமல் கடைப்பிடித்த ஒரு மாமனிதர் நல்லக்கண். பொது வாழ்க்கைக்கு வருகிறவர்கள் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவர்களாய் தன்னல மறுப்பும் பொதுநல பொறுப்பும் உடையவர்களாய் தியாகத்தின் சின்னங்களாய் மக்களுக்காக வாழ்கிறவர்களாய் இந்த மண்ணுக்காக வாழ்கிறவர்களாய் திகழ வேண்டும் என்ற செய்தியை இந்த மண்ணுக்கு கற்றுத்தந்து போகிறது என்றே கருதுகிறேன். பொது உடைமை கட்சியும் தன்னுடைய வாழ்க்கையும் பிரிக்க முடியாத ஒன்று என்ற அளவில் தன்னுடைய இளமை காலத்திலிருந்து தன்னை அந்த கொள்கைக்கு ஒப்படைத்து கொண்ட அருமை தோழர், எளிமையின் சின்னம், தியாகத்தின் உருவம், தொண்டரத்தின் தோழர், அப்படி நல்லக்கண் அவர்கள் மறைந்தார் என்று சொல்வதை விட மக்கள் நெஞ்சங்களிலே நிறைந்தார். அவரை போற்றாதவர்கள் தமிழ்நாட்டில் கிடையாது. காரணம், அவர் கொள்கையை ஏற்காதவர்கள் கூட அவருடைய பண்பாலும் அவருடைய தன்னல மறுப்பாலும் ஈர்க்கப்பட்டவர்கள். அவருடைய வாழ்வு என்பது சமரசமில்லாத ஒரு போராளியினுடைய வாழ்வாகும். எப்படி ஒரு போராளி எந்த விதமான பலனை எதிர்பார்க்காமல் அடக்குமுறை அம்புகளையெல்லாம் தியாக தழும்புகளாக தன் ஏற்றுக்கொண்டு ஒரு புதிய வரலாற்றினுடைய பொன்னேடாக அவர் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பிறந்த ஆண்டில்தான் கம்யூனிஸ்ட் கட்சியும் பிறந்தது இந்தியாவில். அப்படிப்பட்ட அவர் கம்யூனிசம் அங்கே கால் ஊன்றுகிற போது அதற்கு எவ்வளவு பணி செய்ய வேண்டுமோ அதை தன்னுடைய வாழ்க்கை தொண்டாக இறுதி மூச்சு அடங்குகிற வரையில் அவர் தொடர்ந்தார், தொண்டாற்றினார். வாழ்க்கை முடியவில்லை, வரலாறாக மாறி இருக்கிறார்கள். எனவே அவர் விட்ட பணியை தொடர்வதும் அவர் கண்ட ஒரு ஜனநாயக மக்களுக்கு எளிமையான ஒரு ஆட்சியும் தெளிவான ஒரு மீட்சியும் கிடைக்க வேண்டும். எல்லோருக்கும் எல்லாம், அனைவருக்கும் அனைத்தும் என்ற தத்துவத்திற்காக உழைக்கின்ற அந்த மார்க்சிய பார்வை அவருக்கு மூச்சுக்காற்றாக இருந்தது. அந்த வகையில்தான் அவர் எல்லோருக்கும் நண்பர் என்றாலும் கொள்கையிலே விடாப்பிடியாக இருந்து வழிகாட்டிய ஒரு மாவீரர். அவருடைய நினைவு என்பது எப்போதுமே வரலாற்றின் வைர வரிகளாக என்றைக்கும் மின்னிக்கொண்டே இருக்கும். வாழ்க RNK. தமிழக அரசு அரசு மரியாதை அறிவிச்சிருக்காங்க. தமிழக அரசு இப்படிப்பட்ட தலைவர்களுக்கெல்லாம் மிக சிறப்பான வகையில் அங்கீகரிப்பதுதான் திராவிட மாடல் ஆட்சியினுடைய தனித்தன்மையாகும். அதுவும் ஒப்பற்ற முதல்வராக இருக்கிற நம்முடைய முதல்வர் அவர்கள் அவருடைய தொண்டை அடையாளம் கண்டு சங்கரையா அவர்களுக்கு அடுத்தபடியாக அவருக்கு தகைசால் தமிழர் என்ற சிறப்பை அன்றைக்கு சொன்னார்கள். இன்றைக்கும் உடனடியாக அறிவித்தார்கள். அரசு மரியாதையோடு அவருடைய உடல் மிகப்பெரிய அளவு அடக்கம் செய்யப்படும் என்று சொன்னார்கள். எனவே அத்தகைய அறிஞர்களை, புலவர்களை, தொண்டு ஊழியம் செய்யக்கூடியவர்களை, உடல் உறுப்பு கொடைகளை கொடுக்கிறவர்களையெல்லாம் அடையாளம் காட்டுகிற ஒரு நல்லரசின் கீழே
அவர்களுடைய பிரிவு இயற்பிரிவு நடந்திருக்கிறது என்றால் அந்த மரியாதைக்கு உரியவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை விட அந்த மரியாதையை தருகின்றவர்களும் எப்படிப்பட்ட மனிதாபிமானிகள் என்பதை இந்த நிகழ்வு தெளிவாக மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக அமையும். மனிதநேயத்தின் உச்சம் மார்க்சியம். அந்த மார்க்சியத்தை கடைசி வரை ஒரு செகண்டு கூட விசகாமல் கடைப்பிடித்தவர் மாமனிதர் நல்லகண்ணன். அவர் கூட நிறையா நிகழ்ச்சிகளில் கலந்துக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. மதுரையில் நடந்த கம்யூனிஸ்ட் மாநாட்டில் அவரோட கலந்துருக்கிறேன். அது மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சி நிகழ்ச்சிகள் நிறையா ஜல்லிக்கட்டப்போ நடந்த ஐயா தலைமையில் நல்லகண்ண ஐயா தலைமையில் நடந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக நடந்த நிகழ்ச்சியில் கடைசியாக தம்பி எழுச்சி தமிழர் திருமாவளவன் நடத்திய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய விழாவில் நான் ஐயா நல்லகண்ண ஐயாவில் கலந்துக்கிட்டோம். சுமார் ஒரு வருஷம் இருக்கும். அதுதான் நான் கடைசியாக ஐயாவை சந்தித்தது. ரொம்ப சந்தித்தாலும் என்னுடைய நலன்களை பற்றி விசாரிப்பார். அவருக்கு ரொம்ப பிடித்த படம் வேற முருகன் பெரியார். அந்த 2 படத்தை பற்றி எங்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பார். ஒரு பொது உடைமை சித்தாந்தத்தின் மாபெரும் இழப்பு நல்லகண்ண. என்னுடைய ஆழ்ந்த இரங்கல் கிடைக்கிறது. ஒவ்வொரு பிறப்பும் இந்த பூமிக்கு ஒரு செய்தியை கற்றுக்கொள்ள வருகிறது. ஒவ்வொரு இறப்பும் இந்த பூமிக்கு ஒரு செய்தியை கற்று தந்து போகிறது. தோழர் நல்லகண்ணு அவர்களின் இறப்பு இந்த பூமிக்கு பொது வாழ்க்கைக்கு ஒரு செய்தியை கற்றுத்தந்து போயிருக்கிறது என்றே நான் கருதுகிறேன். பொது வாழ்க்கைக்கு வருகிறவர்கள் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவர்களாய் தன்னல மறுப்பும் பொதுநல பொறுப்பும் உடையவர்களாய் தியாகத்தின் சின்னங்களாய் மக்களுக்காக வாழ்கிறவர்களாய் இந்த மண்ணுக்காக வாழ்கிறவர்களாய் திகழ வேண்டும் என்ற செய்தியை இந்த மண்ணுக்கு கற்றுத்தந்து போகிறது என்றே கருதுகிறேன். பொது வாழ்க்கைக்கு வருகிறவர்கள் என் உடல் பொருள் ஆவி மூன்றையும் இந்த மண்ணுக்கே அர்ப்பணிப்பேன் என்று சபதம் செய்கிறார்கள். சபதம் செய்கிறவர்களெல்லாம் அதை நிறைவேற்றுகிறார்களா என்ற கேள்வி மக்கள் மத்தியில் நிலவுகிறது. ஆனால் உடல் பொருள் ஆவி இந்த மூன்றையும் இந்த மண்ணுக்கே அர்ப்பணித்த பெருமகன் தோழர் நல்லகண்ணு என்பதற்கு சான்று தர விரும்புகிறேன். அவர் உடலை தந்தார். அவர் உடல் சிறை கம்பிகளுக்கு தந்தார். தடியடியை தோள்களின் மீது ஏற்றுக்கொண்டார். துப்பாக்கி குண்டுகளுக்கு மார்பு காட்டினார். உடல் வாதையை துன்பத்தை அனுபவித்தார். இப்படி மக்கள் நன்மைக்காக உடல் கொடுத்தார். உடல் பொருள் கொடுத்தாரா எனில் பொருளும் கொடுத்தார். கம்யூனிஸ்ட் கட்சி தனக்கு தனிப்பட்ட முறையில் வழங்கிய 1 கோடி ரூபாயை கட்சிக்கே வழங்கினார். தமிழ்நாடு அரசு தகைசால் தமிழர் என்று வழங்கிய விருது தொகை ஒரு 10 லட்சத்துக்கு இவர் ஒரு 5000 சேர்த்து 10,05,000 அரசுக்கே திருப்பி கொடுத்தார். இப்படி பொருளை இந்த மண்ணுக்கு கொடுத்தார். உடல் கிடத்தப்பட்டிருக்கிறது அவரது உடல். அந்த உடல் கூட அவருக்கு சொந்தமில்லை. அந்த உடல் அவர் குடும்பத்துக்கு சொந்தமில்லை. அவர் உடல் அவர் கட்சிக்கு கூட சொந்தமில்லை. கிடத்தப்பட்டிருக்கிற அவரது உடல் இந்த மண்ணின் மருத்துவத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆய்வுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சராசரி மனிதன் இறந்தால் அவனை மண் தின்கிறது அல்லது எரி உண்ணுகிறது. மண் தின்னாமலும் தீ உண்ணாமலும் தன் உடலை மருத்துவ ஆய்வுக்கு வழங்கிய பெருமகன் கொடையாளன் உடல் பொருள் ஆவி என்ற மூன்றையும் இந்த மண்ணுக்கு வழங்கி சென்ற மாமனிதர் தோழர் நல்லகண்ணு. சுற்றுச்சூழலுக்கு பாடுபட்டிருக்கிறார். மணல் கொள்ளையிடாமல் காத்திருக்கிறார். கனிம வளங்களை காத்திருக்கிறார்.
அவர் புகழை உலகம் பாடும், அவர் புகழை சமுதாயம் சொல்லும். அவர் வாழ்ந்தது 100 ஆண்டு, அவரை மறக்காது இந்த 100 ஆண்டு. அவர் பெருமை வாழ்க, அவர் புகழ் வாழ்க. அந்த மாமனிதரின் இறப்பிலிருந்து இந்த மண் பாடம் பெறுக, பொது வாழ்க்கை தியாகம் பெறுக, பொது வாழ்க்கை நேர்மை பெறுக, நல்ல கண்ணு புகழ் வாழ்க என்று வணங்கி என் செவ்வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக அரசு